இன்றைக்கி இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அவரோட பேர் ஜெயின்னு வச்சுக்கலாம். ஜெய் நல்லா புத்திசாலி, நல்லா திறமசாலி, எந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியும், நிறைய சொல்யூஷன் கொடுப்பான், நல்லா க்ரியேட்டிவான ஒரு பையன். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கோல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உண்டு, நம்மள மாதிரி தான். அதாவது இந்த வருஷம் நல்லா படிக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் போகும்போதும் அண்ணனுக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் அண்ணனுக்கு படித்து முடிச்சிடணும், எல்லா எக்ஸாம்லையும் நல்லா மார்க் எடுக்கணும், ஃபைனல் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் இப்படின்னு நல்லா கோல் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனால் என்ன, கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆவாங்கல்ல, அந்தந்த பெஞ்சில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு கேங் ஃபிக்ஸ் ஆகிடும். அவங்க கூட அவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் அவனோட கோல்லேருந்து விலகிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் பழகிடும். இனிஷியலாக ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு நினச்சான். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் டெய்லி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பேசலாம், டீச்சர்ஸ் வருவாங்க, பாடம் எடுப்பாங்க, போவாங்க, நம்ம பிடி பீரியட் ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுற பற்றி யோசிக்கலாம், சீரியஸை பற்றி பேசலாம் இப்படின்னு அவன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவான். ஆனால் அதே நேரம் எக்ஸாம் வந்துடுச்சுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி எப்படியாவது படித்து ஒரு ஆவரேஜான மார்க்கை கொடுத்துருவான். இது கண்டினியூஸ் ஆச்சு. அவனோட 5th ஸ்டாண்டர்டில் தொடங்கி 6th, 7th, 12th, காலேஜ் வரைக்கும் அப்படி தான் இருந்தான். ஒவ்வொரு தடவையும் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக நான் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், அன்னன்னைக்குள்ள சப்ஜெக்ட் அன்னன்னைக்கு முடிக்கணும், இனிமேல் நான் பெர்ஃபெக்டாக இருப்பேன்னு நினப்பான். ஆனால் அந்த கிளாஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 10 நாள் தான் ஃப்ரெண்ட் ஜோன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அவனோட கோல்ஸ்லேருந்து விலகிடுவான். ஸோ இதே மாதிரி அவன் காலேஜ் முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறமும் அவனோட டெட்லைனை கம்ப்ளீட் பண்ணணும்னு இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு 5 நாள் 10 நாள் தான். அதுக்கப்புறம் எப்போ டெட்லைன் வருதோ அதுக்கு முன்னாடி தான் அவனோட பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பான். ஸோ இங்கே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜெய்யால் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, ஜெய்யால் 100% ரிசல்ட்டை கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. அவன் திறமையான பையன்தான். ஆனால் என்ன, அவனுக்கு ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடக்கும்போது அந்த இடத்துக்கு அவன் கம்ஃபர்ட்டாக பழகும்போது அவன் நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. அவனோட டெட்லைன் வரும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணுறான். ஸோ இங்கே ஜெய் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட சில நேரத்தில் இப்படி தான் இருக்கிறீங்க. உங்களோட டெட்லைன் வரும்போது தான் நீங்கள் உழைக்கிறீங்க, டெட்லைன் வரும்போது தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெட்லைன் வரும்போது தான் உழைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெட்லைன் வரும்போது தான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ உங்களால் படிக்க முடியாதுன்னு கிடையாது, நீங்கள் நினச்சா படிக்கலாம். ஆனால் படிக்காமல் இருக்கிறது காரணம் இந்த ஜெய் மாதிரி தான். உங்களுக்கு சிச்சுவேஷன் கம்ஃபர்ட் ஆகும்போது நீங்கள் உங்கள் கோல்லேருந்து விலகிறீங்க. ஸோ என்னோட சஜஷன் ஒன்றே ஒன்று தான், ஃபிக்ஸ் யுவர் ஓன் டெட்லைன்ஸ். உங்களுக்குன்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் இதெல்லாம் பண்ணணுப்பா அப்படின்னு ஒரு ஷெடியூலை போடுங்க. ஏன்னா ஸ்கெடியூல் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் இயங்காது. ஏர்வேஸில் இருந்து ரயில்வேஸ் வரைக்கும் எல்லாமே ஷெடியூல்ஸ் தான். உங்களோட ஸ்கெடியூல் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே விலகாது. நீங்கள் தேவைங்கிற விஷயத்த தேவையான டைமில் பண்ணி முடிப்பீங்க. அதே நேரம் ஸ்கெடியூல் இல்லைன்னா என்ன ஆகும், உங்களோட எனர்ஜியும் சரி, டைமும் சரி, தெரியாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஸோ மேக் எ ப்ராப்பர் ஸ்கெடியூல். கோல் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ். இந்த பிளானுங்கிறது வேறு எதுவும் இல்லை, உங்களோட டெய்லி ஸ்கெடியூல் தான். எதை பண்ணணும், எதை பண்ண வேண்டாம், எதை எப்போ பண்ணணும், எதை எப்போ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எடுக்கிற முடிவுகள். நிறைய நேரத்தில் நமக்கு தோணலாம், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஆசைப்படுற இடத்துக்கு எப்படி போய் சேருது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு குழப்பமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும், எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு டைமில் பிகினர் தான். உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கா. நம்ம காலப்போக்கில் மறந்து போன ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் இனிமேல் அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம சின்ன பசங்களை பார்த்துருப்போம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க. டீச்சர்னா டீச்சராக விளையாடுவாங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை டாக்டர், இல்லை மளிகை சாமான கடை வச்சு விளையாடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்ககிட்ட எந்த பொருளுமே உண்மையானதாக இருக்காது. அவங்க சொல்கிறது தான் போர்டு, அவங்க சொல்கிறது தான் நோட்டு, அவங்க சொல்கிறது தான் பணம், அவங்க சொல்கிறது தான் ஸ்டிக்கு, அவங்க சொல்கிறது தான் யூனிஃபார்ம், அவங்க சொல்கிறது தான் எல்லாமே. ஸோ அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் தி நெவர் ஹெசிடேட். அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு டாக்டர்னா டாக்டர் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, நர்ஸ்னா நர்ஸ் மாதிரி, டீச்சர்னா டீச்சர் மாதிரி, மளிகை சாமான கடை மாதிரினா மளிகை சாமான கடை மாதிரி, இப்படின்னு எதை வேணாலும் அவங்கக்கிட்ட இருக்கிறத விஷயத்தை வச்சு அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் துவக்கம். நம்மளும் சின்ன வயசில் இதை பண்ணியிருப்போம். ஆனால் காலப்போக்கில் when you are become adult நம்ம அதை மறந்துருப்போம். ஆனால் நான் சொல்கிறேன், the more you fake it, the more you make it. ஸோ fake it until you make it. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை அடைஞ்சவங்க இருப்பாங்க, அதை அடைய முயற்சி பண்ணுறவங்க இருப்பாங்க, அதை அடைய முயற்சி பண்ணி தோற்றவங்க இருப்பாங்க. இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்டு அவங்கள மாதிரி நடக்க கற்றுக்கோங்க. அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, சாதிக்கணும்னா என்ன பண்ணணும், எதை செய்யலாம். ஏன்னா இதில் எந்த தப்பும் இல்லை, ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு ஹை லெவல் கிளாஸ் எடுத்துக்கோங்க, சைபர் செக்யூரிட்டியே எடுத்துக்கோங்களேன், ஆரம்பத்தில் போகும்போது நம்ம குழந்தை மாதிரி தான், எதையும் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்போம்.
நமக்கும் அப்படி தான் ட்ரெயினர் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நமக்கு கிளியராக இருந்தால் தான் அதுக்கு மேலே போகிற அட்வான்ஸ் கான்செப்ட் நமக்கு புரியும். ஸோ வாழ்க்கை அதே மாதிரி தான். எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரு குழந்தைங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு தேவையானதை நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பழகணும். நமக்கு தேவையானதை நம்ம இருக்கிறத வச்சு பழகும்போது த மோர் யூ ஃபேக் இட் த மோர் யூ மேக் இட். இன்னொரு தடவை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஃபுல் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நான் பிளாங்க் அவுட்டாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஐ எம் க்ளூலெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டூ இட் ரைட் நவ். ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை தான் கையில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் ஆசைப்படுற விஷயத்த செய்கிறது மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையோட பேசிக்கான கோட்பாட்டே அதுதான். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் அடுத்த ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அ சிம்பிள் டிசிஷன் கூட உங்களோட ஃப்யூச்சரை மொத்தமாக மாற்றும். அந்த சிம்பிள் டிசிஷன் எப்போ வரும் அப்படி தெரியுமா? கிளாரிட்டியான தீர்மானங்கள் எடுக்கும்போது. நான் இதை பண்ண போகிறேன், இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கும்போது. ஏன்னா வாழ்க்கை மாற்றத்துக்கு வெறும் ஆசை மட்டும் போதாது, டிட்டர்மினேஷன் வேணும், டிசிப்ளின் வேணும். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பிக்கை வேணும். ஏன்னா வாழ்க்கை எல்லா நேரமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்காது. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப மோசமானதாக இருக்கும். வாழ்க்கையில் அடி மேலே அடி விழும். ஆனால் அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவுக்காக நான் போராடுவேன். நம்ம எடுக்கிற அந்த ஒரு முடிவு தான் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். நம்ம வளர வளர நம்ம கூட இந்த தயக்கமும் சேர்ந்தே வளர்ந்துடும். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச மாட்டோம், தெரியாதவங்க கூட பேச மாட்டோம், பயம் வரும். இன்டர்வியூவில் போனால் பயம் வரும், கிளாஸில் எழுப்பி நின்று பேசுகிறதுக்கு பயம் வரும். இதெல்லாம் எப்போ? வளர்ந்ததுக்கப்புறம். இந்த என்விரான்மெண்ட் நம்ம மேலே இதெல்லாம் கஷ்டம் நம்மளால் திணிக்கும் போது. ஒரு குழந்தை அப்படி இல்லை, அது எந்த இடத்துல வேணாலும் அழும், எந்த இடத்துலனாலும் எழும்பி பேசும், யார்கிட்ட வேணாலும் பதில் சொல்லும், எந்த பதிலை வேணாலும் சொல்லும். ஸோ அந்த ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. இங்கே வளர்ந்துட்டீங்க, ஆனால் அதுக்காக உங்களோட இன்னர் சைல்டை கட்டி போடாதீங்க. லெட் இட் ஃப்ரீ. உங்களோட முதல் முயற்சியை பார்த்து இந்த உலகம் சிரிக்கும், ஏன் நீங்களே சிரிப்பீங்க. ஆனால் முதல் முயற்சி அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். பர்ஃபெக்டான முயற்சின்னு எதுவும் கிடையாது. ஒரு சிறந்த டிராயிங் ஆர்டிஸ்டோட முதல் ஆர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் எதுவுமே பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. ஆரம்பத்தில் பண்ணுற ப்ராக்டிஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். தேட்ஸ் வை வி கால் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். கிறுக்கல்கள்லேருந்து ஆரம்பி அப்படின்னு. கிறுக்கல்கள்னால் அப்படி தான் இருக்கும் ஆரம்பம். அந்த ஆரம்பம் தான் என்றைக்கு முக்கியம். அதை எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேக் யுவர் ப்ராப்பர் ஸ்கெடியூல். தினம் நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானிங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் நினச்ச மாதிரி மேனேஜ் பண்ணல அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் உங்களோட டைம் செலவாக இருக்காது. நீங்கள் ஆசையப்படாத தேவையே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த டைம் செலவாக இருக்கும். கடைசியில் எங்கிட்ட போதுமான அளவுக்கு டைம் இல்லை நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் போதுமான அளவுக்கு டைம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? போதுமான அளவுக்கு டைரக்ஷன் இல்லை அவங்களோட லைஃப்பில். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் இல்லை. இதனால தான் அவங்களுக்கு டைம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் இல்லை, ஒரு நாளில் 30 மணி நேரம் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் பி த ஒன். ப்ராப்பராக உங்களோட டைமை ஷெடியூல் பண்ண கற்றுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் டைமை ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுறீங்களோ, என்றைக்கு நீங்கள் உங்களுக்கான டெட்லைனை விதிச்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் உங்களோட க்ரோத்தில் அடி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் டெட்லைன் வரும்போது மட்டும் உழைக்கிறதில்ல, டெட்லைனை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்க. அதில் ஒருத்தங்களாக நீங்களும் இருக்கணும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ரங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.